சென்ஃபின் அசெட் மேனேஜ்மெண்ட் பிரைவேட் லிமிடெடின் சென்ஃபின் பணம் சந்தை குறித்து ஒரு சிறந்த செய்தியை அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். பிட்ச் ரேட்டிங்ஸ் கடன் மதிப்பீட்டு நிறுவனம் இந்த நிதியின் தேசிய கடன் தரம், அதாவது கிரெடிட் குவாலிட்டி ரேட்டிங் மதிப்பீட்டை BBBF இலிருந்து AA-க்கு உயர்த்தியுள்ளது. மேலும் இந்த நிதியின் மார்க்கெட் ரிஸ்க் சென்சிட்டிவிட்டி ரேட்டிங்கை, அதாவது சந்தை மறையிடர் உணர்திறன் S2 இருந்து S1க்கு உயர்த்தப்பட்டுள்ளது. இது ஒரு முக்கியமான மைல்கல்லாக சென்ஃபின் அசெட் மேனேஜ்மெண்ட் லிமிடெட் கருதுகிறது. இதை விளக்கப்படுத்துவது எங்களுடைய கடமையாக கருதுகிறோம். இந்த உயர்வு இலங்கையின் அரசு தரம் மற்றும் உள்ளூர் நிதி நிறுவனங்கள் மறுசீரமைக்கப்பட்ட பிறகு வந்த மாற்றமாகும். ஏனெனில் எங்கள் நிதி பெரும்பாலும் இலங்கையின் ட்ரெஷரி பில்லில் சுமார் 70% முதலீடு மற்றும் ஏனையவை உயர்தர நிதி நிறுவனங்களில் பிக்ஸ்ட் டிபாசிட்டாக செய்கிறது. இதனால் எங்களுடைய மதிப்பீட்டில் நல்ல மாற்றம் ஏற்பட்டுள்ளது. எந்த விஷயங்கள் எங்கள் நிதியை சிறந்ததாக குறிப்பிடுகின்றன என்பதை இப்பொழுது பார்க்கலாம். எங்களுடைய நிதி வலுவான மதிப்பீடு தரம் ஜனவரி மாதம் 2025 நிலவரப்படி 0.36 எனும் சராசரி மதிப்பீட்டு பலம், அதாவது வெயிட்டட் ஆவரேஜ் ரேட்டிங் ஃபேக்டர் அடிப்படையில் இது AA LK மதிப்பீடு வரம்பு 0.3 தொடக்கம் 0.9க்குள் பாதுகாப்பாக இடம் பிடிக்கின்றது. சந்தை மறையிடர் உணர்திறன் மார்க்கெட் ரிஸ்க் சென்சிட்டிவிட்டி ரேட்டிங் என்று அழைக்கப்படுகின்றது. சந்தை ஏற்று இறக்க மாற்றத்துக்கு எவ்வளவு பாதிப்பு உள்ளாகும் என்பதனை அளவிடுகிறது. சென்ஃபின் பணம் சந்தை நிதி வட்டியில் மற்றும் பரவும் ஆபத்துக்கு மிக குறைவான உணர்திறன் கொண்டுள்ளது. இதில் குறுகிய கால முதலீட்டு உத்தி உள்ளது. உண்மையில் S1 LK என்பது மிக உயர்ந்த சந்தை மறையிடர் உணர்திறன் ஆகும். அதாவது இந்த பிரிவில் நிதியின் தரம் இன்னும் உயர்த்தப்பட முடியாது. இது எங்களுடைய வலுவான இடர் மேலாண்மை மற்றும் நிலைத்தன்மையை உறுதிப்படுத்துகின்றது. அதாவது ஸ்ட்ராங் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்டெபிலிட்டி இந்த நிதியில் காணப்படுகிறது. இந்த உயர்வு எங்கள் முதலீட்டாளர்களுக்கு பாதுகாப்பு, செக்யூரிட்டி, நிலைத்தன்மை, ஸ்டெபிலிட்டி மற்றும் தொடர்ச்சியான வருமானத்தை கன்சிஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸ் வழங்கும் எங்கள் வாக்குறுதியை பிரதிபலிக்கின்றது. சென்ஃபின் அசெட் மேனேஜர் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அத்துடன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் இவ்வாறு எங்கள் பயணத்தை உங்களுடன் தொடர ஆர்வம் கொண்டுள்ளோம்.